ஒரு மனிதன் தினமும் ஒரு தேநீர் கடை முன்னாடி வந்து உட்கார்கிறாரு. ஆனா, அவர் ஒரு நாளும் தேநீர் குடிக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது, அவர் தினமும் ஏன் வர்றாரு? யார பார்த்துக்கிட்டே இருக்காரு? காவல் நிலையத்த பார்த்து பார்த்து என்ன நினைக்கிறாரு? இந்த கதையின் உண்மை தெரிய வந்தால், உங்க மனசு நடுங்கும். அவரு ஏன் வரார் என்ற உண்மை வெளிய வந்தால், ஒரு வாழ்க்கை உடையும், ஒரு உறவு பிறக்கும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அந்த பாவம் செய்தவன் யாரு? அந்த நகரத்துல ஒரு காவல் நிலையம் இருந்தது. காவல் நிலையத்தின் முன்னாடி, சாலையின் மறுபக்கம், ஒரு பழைய தேநீர் கடை. ஆனா அந்த கடை அந்த ஊருக்கு முக்கியமான இடம். ஏன்னா, அங்கதான் ஊர் செய்திகள் பிறக்கும். அங்கதான் வம்பு தொடங்கும். அங்கதான் சில நேரம் உண்மை வெளிவரும். காலை 7 மணி ஆகும். காவல் நிலையத்தின் வாசல் திறக்கப்படும். அதே நேரத்துல, அந்த தேநீர் கடை முன்னாடி ஒரு நிழல் வந்து நிற்கும். அவர் ஒரு வயதான தாத்தா. வெள்ளை முடி, சுருக்கம் நிறைந்த முகம், கையில ஒரு பழைய துணிப்பை, நடையில ஒரு மெதுவான சோகம். அவர் வந்து கடை முன்னாடி உட்காருவாரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், மாலை வரைக்கும் கூட சில நாட்கள் இருப்பாரு. ஆனா அந்த கடைக்காரன் எத்தனை தடவை தேநீர் கொடுக்க முயற்சி செய்தாலும் அவர் வாங்கவே மாட்டாரு. இந்த தாத்தா தினமும் வர்றாரே, என்ன விஷயம்? காவல் நிலையத்த பார்த்துக்கிட்டே இருக்காரே, ஏன்? சாதாரணமா யாராவது கடைக்கு வந்தா ஒரு டீ குடிப்பாங்க. இல்லனா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. இல்லனா காபி கேட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த தாத்தா மட்டும் தினமும் வந்து உட்கார்றாரு. ஒண்ணும் கேட்க மாட்டாரு. பேச மாட்டாரு. டீ குடிக்க மாட்டாரு. இவர் காசு இல்லாம இருக்காரா? இல்ல மனசு சரியில்லையா? இல்ல போலீஸ் நிலையத்துல யாராவது அவருடைய பையன் இருக்கானா? என்ன காரணம் என்று தெரியாம எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒருவர் தினமும் வந்து உட்காருவது சாதாரண விஷயம் இல்லை. இந்த தாத்தாவை பார்த்து ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. தேநீர் கடைதான் வதந்தியின் தலைமையகம். ஒருத்தன் பேசினா இன்னொருத்தன் கேட்பான். அடுத்த நாள் அது ஒரு பெரிய கதையாகி ஊருக்குள்ள அண்ணே, பரவும். இந்த தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. இவர் ஏதோ பெரிய குற்றம் செய்தவராம். அதனால தான் தினமும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காராம். நீங்க பாத்தீங்களா? அவர் கண்ணு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்த குத்தி குத்தி பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்வை சாதாரண மனுஷனுக்கு வராது. இவர் நிச்சயம் யாரையாவது தேடுறார். இல்லனா போலீஸ்ல யாராவது இவரை மிரட்டி இருப்பாங்க. அதனால தான் இப்படி பயந்து வந்து தினமும் நிக்கிறார். இல்லடா, நீங்கெல்லாம் சரியா பேசல. இந்த தாத்தா முகத்தை பார்த்தாலே தெரியும், இவர் கெட்டவர் இல்ல. இவர் முகத்தில் கஷ்டம் இருக்கு. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு இருந்தா அவன் கண்களில் அது தெரியும். இவர் கண்களில் எப்போதும் கண்ணீர் நிறைந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இவரோட பையன் ஏதோ கேஸ்ல மாட்டி இருக்கலாம். அதனால தினமும் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கார் போல. அந்த வதந்திகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் உண்மை என்னன்னு அந்த தாத்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் முகத்தில் இருந்த அமைதி ஒரு பெரிய கதையை மறைத்து வைத்திருந்தது. பல நாட்கள் போனது. கடைக்காரனுக்கு பொறுமை முடியல. ஒரு நாள் மாலை, கடை ஓரளவு காலியாக இருந்த நேரம். காற்று மெதுவா வீசுது. காவல் நிலையத்துல போலீஸ் சத்தம் குறைஞ்சிருந்தது. அந்த நேரத்துல கடைக்காரன் மெதுவா அந்த தாத்தா பக்கத்துல போனான். தாத்தா, நான் உங்கள பல நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தினமும் இங்க வந்து உட்கார்றீங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு தர முயற்சி பண்ணேன். நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. நான் பணம் வேணாம்னு சொன்னாலும் நீங்க மறுக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே புரியல தாத்தா. நீங்க இங்க என்ன தேடுறீங்க? நீங்க இங்க வந்து உட்கார்ந்து காவல் நிலையத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒரு மாதிரி பயத்தோட பார்வை மாதிரி இருக்கு. சில நேரம் உங்க முகத்தில் கோபம் தெரிகிறது. சில நேரம் உங்க முகத்துல சோகம் தெரிகிறது. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் நான் போலீஸ் இல்ல. நான் நீதிபதி இல்ல. நான் ஒரு சாதாரண தேநீர் கடைக்காரன். ஆனா உங்களை இப்படி தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் மனசு துடிக்குது. ஒரு மனிதன் இப்படி தினமும் வந்து உட்கார்ந்து காத்திருக்கிறது. அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல தாத்தா. தயவு செய்து சொல்லுங்க. நீங்க யாருக்காக காத்திருக்கிறீங்க? ஏன் தேநீர் குடிக்க மாட்டேங்கிறீங்க? கடைக்காரன் இப்படி கேட்டதும் தாத்தா முதல் தடவையாக தலையை மெதுவா திருப்பி பார்த்தார். அவர் கண்களில் இருந்த அந்த பார்வை, அது கோபம் இல்லை, அது சோகம் இல்லை, அது ஒரு பெரிய துன்பத்தின் சாட்சி. ஐயா, நீ நல்ல மனுஷன். அதனால தான் கேட்கிறேன். நான் இங்க வந்து உட்காருவது தேநீருக்காக இல்லை. நான் காத்திருக்கிறது ஒரு மனிதனுக்காக. அவன் யாருன்னா என் மகன். பல வருடங்களுக்கு முன்பு இந்த காவல் நிலைய எல்லைக்குள்ள ஒரு விபத்து நடந்தது. ஒரு மனிதன் சாலையை கடக்கும்போது ஒரு வண்டி அவனை மோதி கீழே தள்ளிடுச்சு. அந்த வண்டி ஓட்டினவன் யாருன்னு தெரியுமா? என் மகன்.
பல வருடங்களுக்கு முன்பு இந்த காவல் நிலைய எல்லைக்குள்ள ஒரு விபத்து நடந்தது. ஒரு மனிதன் சாலையை கடக்கும்போது ஒரு வண்டி அவனை மோதி கீழே தள்ளிடுச்சு. அந்த வண்டி ஓட்டினவன் யாருன்னு தெரியுமா? என் மகன். அவன் அன்று இளமை, அவனுக்கு பயம். விபத்து நடந்ததும் அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? அவன் நின்று உதவி செய்யல. அவன் போலீசுக்கு தகவல் சொல்லல. அவன் பயந்துட்டு ஓடிப் போயிட்டான். அந்த மனிதன் உயிரோட இருந்தாரா, இறந்தாரா, எனக்கு கூட தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், என் மகன் ஒரு தவறு செய்துட்டான். அது பெரிய தவறு. அது பாவம். அந்த நாளிலிருந்து என் மகன் வீட்டுக்கு வரவே இல்ல. அவன் என்ன கூட பார்க்கல. அவன் அம்மாவை கூட பார்க்கல. எங்க குடும்பமே சிதறி போச்சு. நான் தினமும் என் வீட்ல உட்கார்ந்து அவனை நினைச்சு அழுதேன். ஒரு பக்கம் என் மனசு சொன்னது, அவன் தப்பிச்சு போயிட்டான்னு. இன்னொரு பக்கம் என் மனசு சொன்னது, அவன் திரும்பி வருவான்னு. ஏன்னா அவன் என் மகன். அவன் கெட்டவன் இல்ல, அவன் பயந்தவன். பயம்தான் அவனை ஓட வைத்தது. ஆனா மனசு ஒரு நாள் மாறும். பாவம் செய்த மனசு ஒரு நாள் உடையும். அப்போ அவன் இங்கதான் வரணும். காவல் நிலையத்துக்கு தான் வரணும். அதனாலதான் பையா, நான் தினமும் இங்க வந்து உட்கார்ந்து காத்திருக்கிறேன். ஒரு நாள் அவன் வருவான். ஒரு நாள் அவன் சரணடைவான். அந்த நாளுக்கு தான் நான் உயிரோட இருக்கேன். தாத்தா இப்படி சொல்லும்போது அவர் கண்களில் கண்ணீர் இல்லை. ஆனா அந்த குரலில் ஒரு வாழ்க்கை முழுக்க அடக்கி வைத்த வலி இருந்தது. கடைக்காரன் அந்த வார்த்தையை கேட்டதும் அவன் உள்ளே ஏதோ உடைந்தது. என்னடா இது, இந்த தாத்தா சொல்ற விபத்து எனக்கு ஏன் தெரியுமா போல இருக்கு. ஒரு வண்டி மோதி ஓடி போனது, பயந்துட்டு ஓடியது, காவல் நிலைய எல்லைக்குள்ள நடந்த விபத்து. இது ஏன் என் மனசுல ஒரு மங்கலான பரமா வருது? நான் ஏன் இப்படி நடுங்குற? நான் சின்ன வயசுல ஏதாவது பார்த்துருக்கேனா? இல்ல நான் இதுக்குள்ளேயே சம்பந்தப்பட்டவனா? இல்ல, நான் ஒரு தேநீர் கடைக்காரன். நான் யாரையும் மோதி ஓடல. ஆனா என் மனசு ஏன் பயப்படுது? அந்த இரவு கடைக்காரனுக்கு தூக்கம் வரவே இல்லை. அவன் கண் மூடினா ஒரு காட்சி, ஒரு சாலை, ஒரு மனிதன் கீழே விழுவது, ஒரு வண்டி ஓடும் சத்தம், ஒரு குழந்தை அழுவது, ஒரு ஆண் ஓடுவது. அந்த காட்சிகள் எல்லாம் அவன் மனசை கொல்ல ஆரம்பிச்சது. என்னடா இது, என் தலை வெடிக்குது. நான் ஏன் இதை நினச்சிட்டு இருக்கேன்? அந்த விபத்து, அந்த ஓடும் சத்தம், இதெல்லாம் என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதா? நான் எத்தனையோ வருடம் இந்த தேநீர் கடையை நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இந்த தாத்தா வந்த நாள்லேருந்து என் மனசு நிம்மதி இல்லை. அவர் சொன்ன கதையில் ஏதோ உண்மை இருக்கு. அந்த உண்மை என்னை தேடி வந்த மாதிரி இருக்கு. இல்லை, நான் இப்போ தப்பிக்க முடியாது. என் மனசு என்னை விட மாட்டேங்குது. அடுத்த நாள் காலை கடைக்காரன் ஒரு முடிவு எடுத்தான். அது ஒரு சாதாரண முடிவு இல்லை. அது அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகும் முடிவு. ஆனா அவன் கை நடுங்கியது. பிறகு மெதுவா காவல் நிலையத்தை பார்த்தான். அவன் கால்கள் தானாக அங்க நோக்கி நடந்தது. அவன் சரணடையப் போகிறானா? அவன் உண்மை சொல்லப் போகிறானா? இதுதான் கதையின் ஆரம்பம். ஒரு மனிதன் தவறு செய்துட்டா அவன் அந்த தவறை மறக்கலாம். அவன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம். அவன் சிரிக்கலாம், வேலை செய்யலாம், குடும்பம் அமைக்கலாம். ஆனா அந்த தவறை மறந்தாலும் அந்த தவறு அவனை மறக்காது. சில நேரம் உண்மை ஒரு தாத்தாவின் கண்களில் இருந்து வெளிவந்து ஒரு இளைஞனை காவல் நிலைய வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். மறுநாள் காலை கடற்காற்று மாதிரி குளிர்ந்த காற்று. சாலையோரம் மக்கள் நடக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் காவலர்கள் நின்றுகிட்டே இருக்காங்க. ஆனா கடைக்காரன் முகத்தில் வழக்கம் போல சிரிப்பு இல்லை. அவன் முகத்தில் பயம், அவன் கண்களில் குழப்பம், அவன் மனசுக்குள்ள ஒரு புயல். நேத்து அந்த தாத்தா சொன்ன கதையை கேட்ட பிறகு என் மனசு முழுக்க எரியுது. நான் ஏன் அந்த விபத்தை நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என் மனசுக்குள்ள ஏன் அந்த சாலையின் காட்சி வருது? ஒரு மனிதன் கீழே விழுறது, ஒரு வண்டி ஓடுறது, யாரோ ஓடுறது. இது எல்லாம் நான் பார்த்த காட்சியா, இல்லை நான் செய்த காரியமா? எனக்கு ஏன் சரியா நினைவு வரல? என் தலை ஏன் இப்படி சுற்றுது? நான் என்ன பண்ணாலும் என் மனசு ஒரே விஷயத்தை தான் சொல்றது. உண்மையை சொல்லு, சரணடை. ஆனா நான் சரணடைந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? இந்த கடை, என் பேரு,
என் மரியாதை எல்லாமே போயிடுமா? ஆனா தாத்தா தினமும் வந்து உட்கார்ந்து காத்திருக்கிறார். அவர் மகன் தவறு செய்தவன் என்று தெரிந்தும் அவனை வெறுக்கல. அவர் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நான் உடைக்கலாமா? இல்ல, நான் உண்மையை மறைக்கலாமா? நான் எதையும் மறைத்தாலும் என் மனசு என்னை விடமாட்டேங்குது. நான் இனி தப்பிக்க முடியாது. அந்த நொடியில் கடைக்காரன் கையில் இருந்த டீ கிண்ணம் கீழே விழுந்தது. கண்ணாடி உடைந்து சத்தம் போட்டது. அந்த சத்தம் அவனுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தது. அவன் திடீரென்று நிமிர்ந்து நின்றான். ஒரே ஒரு முடிவு எடுத்தான். கடைக்காரன் கடைய பூட்டவே இல்ல. அடுப்பு எரிந்துகிட்டே இருந்தது. கெட்டில் கொதிச்சுக்கிட்டே இருந்தது. அவன் நேரா காவல் நிலையத்துக்கு நடந்தான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு பாரமாக இருந்தது. காவல் நிலைய வாசல் அவனை பார்த்து பெரிய கதவு மாதிரி தோணிச்சு. அவன் வாசலில் நின்றான். ஒரு நிமிஷம் சுவாசம் எடுக்க முடியல. பிறகு உள்ள போனான். ஏய், யார் நீ? என்ன விஷயம்? இங்க ஏன் வந்திருக்க? கேஸ் ஏதாவது இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? சும்மா உள்ள நிக்காத. போலீஸ் ஸ்டேஷன் இது. சொல்லு, என்ன வேணும்? சார், நான் ஒரு தவறு செய்தவன். இது இப்போ நடந்ததில்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த விபத்து. இந்த ஸ்டேஷன் எல்லைக்குள்ளே நடந்த விபத்து. ஒரு மனிதனை வண்டி மோதி கீழே தள்ளிடுச்சு. அப்போ அந்த வண்டி ஓட்டினவன் நான் தான். நான் பயந்துட்டேன். நான் உதவி செய்யலை. நான் போலீஸ்க்கு சொல்லலை. நான் ஓடிட்டேன். அந்த நாள்ல இருந்து என் மனசு நிம்மதி இல்லை. நான் அதை மறக்க முயற்சி பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு தாத்தா தினமும் இந்த ஸ்டேஷன் முன்னாடி வந்து உட்கார்ந்து காத்துறார். அவர் சொன்ன கதையை கேட்டதும் என் மனசு உடஞ்சிடுச்சு. என்னால் இனி இதை மறைக்க முடியாது. நான் சரணடைய வந்திருக்கேன் சார். எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்க. ஆனா உண்மை மறைக்கக்கூடாது. அந்த வார்த்தை கேட்டதும் காவலர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல நின்று பார்த்தார்கள். ஏன்னா அந்த விபத்து, அந்த கேஸ், இந்த ஸ்டேஷனில இன்னும் மூடப்படாத ஒரு பழைய கேஸ்டா. என்ன சொல்ற? நீதான் அந்த விபத்து செய்தவனா? பல வருடமா அந்த கேஸ் ஓப்பனா இருக்கு. அந்த மனிதன் குடும்பம் அழுது அழுது முடிஞ்சிடுச்சு. நீ இத்தனை வருடம் எங்க இருந்த? எப்படி தப்பிச்சிருந்த? இப்போதான் ஏன் வந்திருக்க? சொல்லு, முழு உண்மையையும் சொல்லு. இல்லனா இது நாடகம் என்று நினைப்பேன். சார், நான் நாடகம் செய்யல. எனக்கு நினைவுகள் சரியா இல்லை. எனக்கு அந்த நாள் முழுசா தெளிவா ஞாபகம் இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள மங்களா காட்சிகள் இருக்கு. ஒரு வண்டி ஓடுற சத்தம், ஒரு மனிதன் கீழே விழுறது, நான் ஓடுறது. நான் அந்த நாள் பயந்துட்டேன் சார். நான் என் உயிரை காப்பாத்த ஓடிட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியல. ஆனா அந்த தாத்தா சொன்னதும் தான் என் மனசு திரும்ப ஆரம்பிச்சு. என்னால் இதை தாங்க முடியல. நான் என் தவறை திருத்தணும். அதனால தான் இப்போ வந்திருக்கேன். மாலை நேரம். சூரியன் மறைய ஆரம்பிச்சது. தாத்தா வழக்கம் போல தேநீர் கடை முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு. அவர் கண்கள் காவல் நிலையத்தை தேடின. ஆனா இன்றைக்கு காவல் நிலையம் முன்னாடி கூட்டம் இருந்தது. அந்த நேரத்துல தேநீர் கடைக்காரன் வெளியே வந்தான். அவன் முகத்துல ஒரு புதிய மாற்றம். அவன் பயமில்ல. அவன் முகத்தில் குற்ற உணர்ச்சி. அவன் கண்களில் கண்ணீர். என்ன இது? காவல் நிலையத்துல ஏன் இவ்வளவு கூட்டம்? ஒரு மனிதனை கைப்பிடி போட்டு கொண்டு போறாங்க. அவன் முகத்தில் பயம் இருக்கு. ஆனால் அதைவிட பெரிய மனசு துடிப்பு இருக்கு. இது ஏதோ பழைய கேஸ் மாதிரி இருக்கே. இல்ல இல்ல, என் மகன் இவ்வளவு வருடமா வரவே இல்ல. ஆனா என் மனசு ஏன் இப்படி பதறுது? ஏன் இந்த காட்சி என்னை குத்துது? தாத்தா, நான் உங்க மகன் இல்லை. ஆனா ஒரு தவறு செய்தவன். ஒரு பெரிய தவறு செய்தவன். நீங்க சொன்ன வார்த்தைகள் என் மனசு நொறுக்கிடுச்சு. நான் பல வருடமா இதை மறக்க முயற்சி பண்ணேன். நான் சிரிச்சேன். நான் வாழ்க்கையை நடத்தினேன். இந்த தேநீர் கடையை திறந்து வைத்தேன். ஆனா என் மனசு நிம்மதி இல்லாம இருந்தது. இன்று நான் காவல் நிலையத்துக்குள்ள போய் சரணடைந்துட்டேன் தாத்தா. நான் செய்த தவறை ஒப்புக்கிட்டேன். நீங்க என்னை வெறுக்கலாம், நீங்க என்னை சபிக்கலாம், அதெல்லாம் எனக்கு சரிதான். ஆனா நீங்க இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க இல்லையா? அந்த காத்திருப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் தாத்தா. முதல்ல ஒரு தேநீர் குடிங்க. நீங்க இந்த கடை முன்னாடி உட்கார்ந்தது எத்தனையோ நாள், ஆனா ஒரு நாளும் குடிக்கல.
இன்னைக்கு குடிங்க தாத்தா, என் கையால குடிங்க. அந்த வார்த்தை கேட்டதும் தாத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உடைந்தது. அவர் மெதுவாக தேநீர் கிண்ணத்தை எடுத்தார். இந்த தேநீர், இந்த வாசனை, இந்த சுவை எனக்கு ஏன் பழகிய மாதிரி இருக்குது? நான் இதை எங்கோ சாப்பிட்டிருக்கேன். இது சாதாரண டீ இல்லை. இது என் மகன் சின்ன வயசுல எனக்கு செய்து கொடுத்த தேநீரின் சுவை மாதிரி இருக்கே. அவன் எப்போதும் ஒரு சின்ன கருப்பட்டி துண்டு போடுவான், ஒரு சிட்டிகை இஞ்சித்தூள் போடுவான். அதுக்குள்ள ஒரு விதமான அன்பு இருக்கும். இது அதே சுவை, அதே கையோடு செய்த சுவை. தாத்தா தேநீர் குடிக்கும்போது அவருடைய கைகள் நடுங்கின. அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் கண்கள் கடைக்காரனை கூர்ந்து பார்த்தது. ஆனா கடைக்காரன் எதுவும் சொல்லல. அவன் அமைதியா நின்றான். சில நாட்கள் கழிச்சு தேநீர் கடை மீண்டும் திறந்திருந்தது. கடைக்காரன் காவல் நிலையம் வழக்கில் இருந்தாலும் போலீஸ் அவனை விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தாத்தா மீண்டும் வந்தார். இந்த தடவை அவர் காவல் நிலையத்தை பார்க்க வரல. அவர் கடைக்காரனை பார்க்க வந்தார். உன் தேநீர் சுவை என் மகன் செய்த தேநீரோட சுவை மாதிரி இருக்கு. நான் கேட்கிறேன், உண்மையச் சொல்லு. இவ்வளவு வருடம் நீ ஏன் சரணடையல? நான் தினமும் காத்திருந்தேனே. நீ யார்? உண்மை என்ன? அந்த கேள்வி கேட்டதும் கடைக்காரன் கண்ணீர் கட்டுப்படுத்த முடியாம விழுந்தது. அவன் தலைய குனிந்தான். அவன் பேச ஆரம்பிச்சான். அந்த வார்த்தைகள் இந்த கதையின் மிகப்பெரிய தாத்தா, நான் உங்க முன்னாடி பொய் பேச மாட்டேன். நீங்க சொன்னது உண்மை. இந்த தேநீர் சுவை உங்க மகன் செய்த சுவைதான். ஏன்னா அந்த மகன் நான் தான் தாத்தா. ஆனா நான் இதை சொல்ல தயங்குறேன். ஏன்னா நான் உங்களை பார்த்து பேசும்போது என் உள்ளம் உடைஞ்சு போகுது. பல வருடங்களுக்கு முன்பு அந்த விபத்து நடந்த நாள் நான் பயந்துட்டேன். நான் அந்த மனிதனை மோதி கீழே தள்ளிட்டேன். நான் உதவி செய்யாம ஓடினேன். அதுதான் என் வாழ்க்கையின் பெரிய பாவம். நான் ஓடும்போது ஒரு கல்லில் கால் தடுக்கி விழுந்த. தலையில் பலமா அடிபட்டது. என் கண் முன்னாடி இருட்டு வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு எதுவும் நினைவில்லை தாத்தா. நான் யார், எங்கிருந்து வந்த, என்ன பெயர், என்ன குடும்பம், எதுவுமே தெரியல. நான் அந்த சாலையோரத்தில் மயங்கி கிடந்த. ஒரு முதியவர் என்னை பார்த்து காப்பாத்தினார். அவர் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தார். என்னை பார்த்து பரிதாபப்பட்டார். அவர் சொன்னார், உனக்கு நினைவுகள் போயிருக்கு, நீ பயப்படாத. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பயம் மட்டும் இருந்தது. ஒரு ஓடும் சத்தம் மட்டும் இருந்தது. ஒரு மனிதன் கீழே விழும் காட்சி மட்டும் இருந்தது. அந்த நினைவுகள் முழுசா வரல. அதனால நான் என் வாழ்க்கைய சாதாரணமாக வாழ்ந்தேன். ஆனால் நீங்கள் தினமும் இங்கே வந்து உட்காந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க, என் மகன் விபத்து செய்து ஓடிப்போனான்னு. அந்த வார்த்தை கேட்டதும் என் மனசுக்குள்ளே இருந்த கதவு திறந்துருச்சு தாத்தா. மங்களா இருந்த நினைவுகள் எல்லாம் தெளிவாக ஆரம்பிச்சுது. அந்த இரவில் நான் தூங்குறதே இல்லை. நான் முழுக்க முழுக்க அந்த விபத்தையே நினைச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் தாத்தா ஒரு நொடியில பேசவே முடியல. அவர் வாயிலிருந்து வார்த்தை வரல. அவர் கண்கள் நடுங்கியது. அவர் கைகள் கம்பி கட்ட மாதிரி குலுங்கியது. டா, நீதான் என் மகனா? இவ்வளவு வருடமா நான் உன்னை தேடினேன். நான் உயிரோட இருந்தது உன்னுக்காகத்தான். நான் தினமும் இங்க வந்து உட்கார்ந்தேன். மக்கள் என்னை பைத்தியம்னு நினைச்சாங்க. நான் கவலைப்படல. நான் உன்னை பார்த்தும் அறியாம உன் முகத்தையே பார்த்து பார்த்து. நான் காவல் நிலையத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேனா? ஐயோ கடவுளே, என் மகன், என் மகன். நீ தவறு செய்தது உண்மைதான். ஆனா நீ ஓடிப்போனது பயத்தால. நான் உன்னை வெறுக்கல. நீ இந்த சரணடைந்துட்டே, அதுவே எனக்கு போதும். நீ திருந்திட்டே, அதுவே என் வெற்றி. ஆனா நீ இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு எங்க இருந்த? நான் உன்னை தேடி எத்தனை நாளா அழுதேன் தெரியுமா? உன் அம்மா உன்னை நினைச்சு இறந்துட்டாடா. அவளுக்கு நீ திரும்ப வரவே இல்லைன்னு ஒரு வலி இருந்தது. என் மகன் ஒரு நாள் வருவான்னு நம்பினேன். அவன் திருந்துவான் என்று நம்பினேன். ஆனா நீ என்ன செய்திருக்க? அப்பா, நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் நினைவிழந்திருந்தாலும் அது என் பாவத்தை மறைக்க முடியாது. நான் ஒரு மனிதனை மோதி ஓடினேன். அந்த பாவத்தை நான் தண்டனை அனுபவிச்சு தான் கழுவணும்.
நீங்க என்ன தேறி அழுதது அது எனக்கு தெரியாம போச்சு. அதுதான் எனக்கு பெரிய வலி. ஆனா அப்பா, நீங்க தினமும் இங்க வந்து உட்கார்ந்து காத்திருந்தது தான் என் மனச திருப்பி உயிர்ப்பிச்சுது. நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் என் நினைவுகள மீண்டும் கொண்டு வந்தது. இப்போ நான் உங்க மகன்னாலும் முதல்ல நான் ஒரு குற்றவாளி. அந்த உண்மை நான் மறக்க மாட்டேன். ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்பா. எனக்கு தண்டனை வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனா உங்களை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தடவை நான் ஓட மாட்டேன். அவர் கண்ணீரோட சிரித்தாரு. அந்த சிரிப்பு வலி கலந்த சிரிப்பு. ஆனா அது உண்மை சிரிப்பு. மகனே, நான் உனக்காக காத்திருந்தேன். நீ இன்று சரணடைந்ததுதான் என் வெற்றி. நீ இன்று உண்மையைச் சொன்னதுதான் என் வெற்றி. நான் போலீஸ் நிலையத்தை பார்த்து காத்திருந்தேன். ஆனா உண்மையிலே நான் உன் மனசை பார்த்து காத்திருந்தேன். ஒரு தவறு செய்தவன் திருந்தினா அவனை மீண்டும் மனிதனாக்குவதுதான் பெரிய விஷயம். நீ திரும்ப வந்துட்ட. நீ உண்மையைச் சொன்னிட்ட. இனி என்ன நடந்தாலும் என் மகன் என் முன்னாடி நிற்கிறான். அது போதும். அந்த நாள் முதல் அந்த தேநீர் கடை ஒரு சாதாரண கடை இல்ல. அது ஒரு வாழ்க்கை திரும்பிய இடம். தாத்தா பல வருடங்கள் தேநீர் குடிக்கவே இல்ல. ஏன்னா அவர் தேநீர் குடிக்க வரல. அவர் ஒரு உண்மையை காத்திருக்க வந்தாரு. அன்று அவர் முதல் முறையாக தேநீர் குடித்தாரு. அந்த தேநீர் சுவையில அவர் மகனை கண்டுபிடித்தாரு. கடைசியில இருவருக்கும் ஒரே விஷயம் புரிந்தது. தவறு எவ்வளவு காலம் மறைந்தாலும் உண்மை ஒரு நாள் திரும்பி வந்து நிற்கும். மற்றவர்கள் மறந்தாலும் ஒரு தந்தையின் நம்பிக்கை ஒரு நாளும் மறக்காது.